ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. தமிழ்நாட்டில் முதல்வராக பொறுப்பேற்ற கையோடு மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். அதை தொடர்ந்து பல இடங்களில் இந்த ஒரு விஷயமானது அரங்கேறியிருக்கு. இதோடைய விஷயத்தை பற்றி தற்போது விஜய் அவர்களுக்கு அடுத்த ஒரு கட்டமாக ஒரு முக்கிய ஒரு விஷயமானது நடந்திருக்கு. அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த முக்கியமான நியூஸை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தமிழகத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தான் முதல்வராக விஜய் அவர்கள் பதவியேற்றார். பதவியேற்ற அன்றைய நாளிலிருந்து இப்போ வரைக்குமே அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் மக்களுடைய நலனுக்காக என்று ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணிட்டு வராரு. உத்தரவு பிறக்கிறதோ சரி, அந்த பிறப்பிச்ச உத்தரவை எப்படி செய்கிறதோ சரி, அதை எல்லாமே மக்களுடைய கண் பார்வையிலே செய்துட்டு வராரு. அதனால் மக்களுக்கு இந்த மாற்றம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதே சமயம் இந்த மாற்றம் எல்லாருமே ரொம்ப விரும்புகிற மாதிரியும் அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் மெயின் பிரச்சனையாக இருக்குவதே டாஸ்மார்க் தான். அந்த டாஸ்மார்க்குகள் தேவையில்லாத இடத்துல இருக்கிறத எல்லாத்தையுமே மூடுவதற்கு உத்தரவிட்டிருந்தார். உத்தரவு விட்டிருந்தாலும் மூடாமல் இருக்குமா என்று அனைவரும் எதிர்பார்த்திருந்த சூழ்நிலையில் அனைத்து இடங்கள்லையும் மூடப்பட்ட அந்த ஒரு சில விஷயங்கள் தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வரவேற்பை பெற்றிருக்கு. ஒரு பக்கம் இது நல்ல ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சில பேர் மூடுவது எல்லாமே டாஸ்மார்க்கின் கஜானா கடைகள், அரசு ஊழியர்களாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஆபத்து, இது விஜய்க்கு சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் தங்களுடைய ஆதங்கங்களை தெரிவிக்கிறாங்க. ஸோ உண்மையாலுமே மூடினது ஒரு பக்கம் நல்லதாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஆதங்கங்கள் தெரிவிக்கிறதுனால இது ஒரு கருத்தாகவும் வெளியாகி பரவிட்டுருக்கு. அதாவது நியூஸில் தற்போது வெளியாகிருக்கு. ஸோ இதன்படி தான் இப்போ டாஸ்மார்க் மூடினது அந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு இன்ஃபேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற நியூஸை சொல்ல போகிறேன். அதாவது வழிபாட்டு தலங்களுக்கு அருகே உள்ள 276 கடைகள், கல்வி நிறுவனங்களுக்கு அருகே உள்ள 186 கடைகள், பேருந்து நிலையங்களுக்கு அருகே உள்ள 255 டாஸ்மாக் கடைகள் அதெல்லாம் மூடப்பட போகுது. ஆக்சுவலி மூடுவதற்கு உத்தரவு பிறப்பிட்டிருந்ததுலேருந்து நிறைய மூடிட்டுருக்குறாங்க. இன்னும் 15 நாட்களில் கெடு வைத்து மூடப்பட இருக்கு. இந்த சூழலில் அதில் பணியாற்றவர்களுக்கு மாற்றுப்பணி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை அவங்க வலுவாக கூறியிருக்கிறாங்க. அரசு மூடிய குறிப்பிட்ட 717 டாஸ்மாக் மதுபான கடைகள் தான் டாஸ்மார்க்கின் கஜானா போடல் செயல்பட அதிக வருவாய் கடைகள் என்று அந்த கடையில் வேலை செஞ்சவங்க குறிப்பிடுறாங்க. அதனை உடனடியாக மூட உத்தரவிட்டதால் வருமானத்திற்கு சிக்கல் வரும் என்றும் குறிப்பிடுறாங்க. தமிழ்நாடு மாநில வாணிய கழகத்தால் 4765 கடைகள் இயங்குகிறது. இதில் பேருந்து நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு மிக அருகில் உள்ள கடைகள் எண்ணிக்கை மட்டும் 717 ஆகும். இந்த 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட வேண்டும் என்று முதல்வர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறது வரவேற்கிறதாக பார்க்கப்படுது. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு ஆட்சிக்கு வந்தபோது 500 கடைகளை மூடினார். அதேபோல் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினும் 500 கடைகளை மூடினார். அந்த வரிசையில் 717 கடைகளை முதல்வர் விஜய் மூட உத்தரவிட்டிருக்கிறார். கடந்த திமுக ஆட்சியிலும் 500 மதுபான கடைகள் மூடப்பட்டது. இருப்பினும் அந்த கடைகளில் வேலை பார்த்த ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்படாமல் வேறு கடைகளுக்கு மாற்றப்பட்டனர். ஆனால் இப்போதும் அதே மாதிரி மூடப்பட்டுள்ள கடைகளில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் வேறு கடைகளுக்கு மாற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை வலுத்திருக்கு. ஏனெனிலும் ஒவ்வொரு கடையிலும் சூப்பர்வைசர் மற்றும் 2 சேல்ஸ்மேன்கள் உட்பட குறைந்தது 5 பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க. 717 கடைகள் என்றால் கிட்டத்தட்ட 3585 பணியாளர்கள் வேறு கடைகளுக்கு மாற்ற வேண்டும். அது சவாலானது என்கிறார்கள். இதனிடையே டாஸ்மாக் ஊழியர்கள் சம்பளத்தின் செயலாளர் திருச்செல்வன் வெளியிட்ட அறிவிப்பில் தமிழ்நாடு அரசின் மதுவிலக்கு மற்றும் ஆயுர் தீர்வை துறையின் கீழ் இயங்கி வரக்கூடிய தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் மாநிலம் முழுவதும் 4725 டாஸ்மாக் மதுபான சில்லறை விற்பனை கடைகளை நடத்தி வருகிறது. இது மட்டுமில்லாமல் 1000க்கும் மேற்பட்ட FLA 2 உரிமம் பெற்ற மணமகிழ் மன்றங்களும் மது விற்பனையில் ஈடுபட்டு வருகிறது.
இந்த நிலையில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் முதலமைச்சருமான மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகாமையில் இயங்கி வரக்கூடிய 717 கடைகள் அடையாளம் காணப்பட்டு 2 வார காலத்திற்குள் மூடுவதற்கு உத்தரவிட்டுள்ளதை சமூக பொறுப்புள்ள தொழிற்சங்கம் என்கின்ற முறையில் டாஸ்மாக் ஊழியர் சம்பளம் எனும் வரவேற்கிறது. அதே நேரத்தில் மூடப்பட வேண்டிய டாஸ்மாக் கடைகள் அடையாளம் காண்பதில் டாஸ்மாக் அதிகாரிகள் கள ஆய்வு செய்வதில் போதிய அக்கறை செலுத்தாமல் அவசரகதியால் பட்டியல் தயாரித்துள்ளதாக தெரிய வருகிறது. இதில் அரசுக்கு சொந்தமான மதுபான டாஸ்மாக் கடைகளுக்கு இணையாக மது சில்லறை விற்பனை செய்து வரக்கூடிய தனியார் MLA2 உரிமம் பெற்ற மணமகிழ் மன்றங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. மூடப்பட வேண்டிய பட்டியலுள்ள டாஸ்மாக் கடைக்கு பக்கத்து கட்டிடத்தில் அருகாமையில் இயங்கி வரக்கூடிய மணமகிழ் மன்றங்கள் கள ஆய்வு செய்யப்படவில்லை. அரசு டாஸ்மாக் கடைகள் மூடப்படுவதன் மூலம் இந்த தனியார் மணமகிழ் மன்ற மதுக்கடைகள் அதிக குடிமக்கள் குவியவே வழிவகுக்கக்கூடிய நிலைமையை ஏற்படுத்துமோ தவிர அரசின் நோக்கம் முழுமையாக நிறைவேறாது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறது. மேலும் மூடப்படக்கூடிய கடைகளில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு மாற்றுப்பணிக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் டாஸ்மாக் அதிகாரிகள் இன்றிலிருந்தே டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவது ஊழியர்களிடையே வேலை குறித்தான பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த காலங்களில் நீதிமன்ற உத்தரவுகள், அரசின் கொள்கை முடிவு அடிப்படையில் மூடப்பட்ட டாஸ்மாக் கடை ஊழியர்களுக்கு டாஸ்மாக் நிறுவனத்தின் நிரந்தர பணியிடங்களிலும் கூட்டுறவுத்துறையிலும் மாற்றுப்பணி வழங்கப்பட்டது போல தற்போது முடிவடைந்துள்ள 714 டாஸ்மாக் கடைகளில் பணிபுரியக்கூடிய 3000க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு அவர்களுடைய கல்வி தகுதிக்கேற்ப அரசின் இதர துறைகளில் நிரந்தர மாற்றுப்பணி வழங்க வேண்டும் என முதலமைச்சருக்கு டாஸ்மாக் ஊழியர் மாநில சம்மேளனம் வேண்டுகோள் விடுக்கிறது கூறப்படுகிறது. ஆக்சுவலி இந்த ஒரு விஷயம்தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாகிட்டு இருக்கு. இது ஒரு புறம் எனில் தற்போது மூடப்படக்கூடிய கடைகள் அனைத்தும் அதிக வருமானம் ஈட்டக்கூடிய கடைகளாகும். குறிப்பாக பேருந்து நிலையங்களுக்கு அருகே உள்ள கடைகள் அதிக வருமானத்தை ஈட்டி வந்தவை. மேலும் இந்த கடைகளை மூடுவதன் மூலமாக வரக்கூடிய வருமான இழப்பை முதல்வர் விஜய் எப்படி சமாளிப்பார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. இந்த மாதிரி கேள்வி எழுந்தாலும் இந்த மதுவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இதை நினைத்து ரொம்ப சந்தோஷப்படுவதாக, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, இதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எது என்னவாக இருந்தாலும் முதலமைச்சர் அவர்கள் போடக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் திட்டங்களும் மக்களுக்கு வரவேற்கக்கூடிய விதமாக அமைகிறது. ஒரு பக்கம் விமர்சனமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வரவேற்கிற மாதிரியே அமைஞ்சிருக்கிறதுனால ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆட்சியை பற்றி நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இன்னும் போக போக தான் நிறைய விஷயம் தெரியும். எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க கண்டிப்பாக ஸ்டே டியூனாக நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த தாள்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். விஜய் அவர்கள் செய்தது கரெக்டாக என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.